காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை செய்தியாளர்களை சந்திக்கிறார். பார்க்கலாம். கூட்டணியில் முடிவு வந்துருச்சு. கூட்டணி உறுதியா நாங்க ப்ளீஸ் ப்ளீஸ் ஒரு நிமிஷம் கொஞ்சம் அமைதியா இருங்க. உங்களை மதிக்கக்கூடியவங்க தகவல் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. பேசிட்டு இருக்கோம். பேசி முடிச்ச பேர் உங்ககிட்ட சொல்லுவோம். இப்படி வந்து கார் இங்க வந்து அங்க வந்து எதுக்கு நாங்க உங்ககிட்ட வராம எங்க போறோம்? உங்ககிட்ட வந்தா சொல்ல போறோம். ஒரு நிமிஷம் நாங்க பேசிட்டு இருக்கோம். பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கிறது நாங்க சொல்லுவோம். இதுக்கு மேல என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லை. நான் சொல்றேன். 25 இடங்கள் டைம் இருக்கு. நோட்டிபிகேஷன் வரலங்க. பேசிட்டு இருக்கோம். ப்ளீஸ். திமுக தரப்புல இருந்து இன்னைக்கு தான் கடைசி நாள் சொல்லிருக்காங்க. எந்த கெடுவும் விதிக்கல. எந்த கெடுவும் நெகோசியேஷன் போயிட்டு இருக்கு. இந்த நேரத்துல நீங்களும் சீனியர் லீடரும் சிஎம் போய் பார்த்திருக்கீங்க. மரியாதை நிமித்தமான சந்திப்பு தான். அடிக்கடி தான் சந்திக்கிறோம். அதே மாதிரி தான் போய் சந்திச்சிருக்கோம். ராஜ்யசபா எம்பி சீட் வந்து ராஜ்யசபா சீட் வழங்கப்பட்டது. அந்த மேகதாது அணை விவகாரம் பத்தி கேள்விப்பட்டிருந்தாங்க. அதனால டிலே ஆகுதுங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ராஜ்யசபா சீட்டுக்கான ராஜ்யசபா அணை கேட்டுருக்கீங்களா? தேர்தல் விரைவில் வரும்போது நாமினேஷன் பண்ணி உங்க ஹைகமாண்ட் எவ்வளவு சீட்ஸ் கேட்க சொல்லி அதெல்லாம் நாங்க பேசிட்டு இருக்கோம். தயவு செய்து சொல்றேன், எல்லாம் உங்களுக்கு தெரியாம எதுவும் நடக்க போறது இல்ல. உங்ககிட்ட வருவோம். ஒரே அதெல்லாம் ஒண்ணு இழுபெறலாம் ஒண்ணு கிடையாது. பேசி அதெல்லாம் ஒண்ணு டெல்லி போயிருக்காங்க சார். நாங்க பேசிட்டு இருக்கோம் சார். ப்ளீஸ் பேச்சுவார்த்தை முடிஞ்ச பேர் உங்ககிட்ட சொல்றோம். கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. இல்லங்க, கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. பேசிட்டு இருக்கோம். பேச்சுவார்த்தை முடிஞ்ச பேர் சொல்றோம். ஐ ரெஸ்பெக்ட் யூ. பேச்சுவார்த்தை முடிஞ்ச பேர் சொல்றோம். தொகுதி பங்கீடு குறித்து திமுகவுடன் பேசி வருவதாகவும் முடிவு செய்த பிறகு செய்தியாளர்களிடம் தெரிவிக்க இருப்பதாகவும் காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை கூறியுள்ளார். தொகுதி பங்கீடு தொடர்பாக முதல்வர் ஸ்டாலினிடம் என்ன பேசியது என்பது குறித்து தெரிவிப்பதற்காக செய்தியாளர்கள் செல்வ பெருந்தகையிடம் கேள்வி எழுப்பிய போது அது குறித்து பின்னர் தெரிவிக்கப்படும், பேச்சுவார்த்தை சுமூகமாக நடந்து கொண்டிருக்கிறது, முடிவு பின்னர் தெரிவிக்கப்படும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். திமுக கெடு விதித்திருக்கிறதே இன்று வரை என்று செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு அப்படி எந்த கெடுவும் விதிக்கப்படவில்லை என்று தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை பதிலளித்திருக்கிறார். திமுகவுடனான பேச்சுவார்த்தையில் எந்த இழுபறியும் இல்லை என்றும் செல்வ பெருந்தகை தெரிவித்திருக்கிறார். பேச்சுவார்த்தையில் இழுபறி இல்லை, திமுக தங்களுக்கு கெடு விதிக்கவில்லை என்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கூறியுள்ளார். பேச்சுவார்த்தை முடிந்த பிறகு விரைவில் தெரிவிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மரியாதை நிமித்தமா பேசிட்டு வந்திருக்கோம். ஓகே, ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு. கூட்டணியில் முடிவு வந்துருச்சு. கூட்டணி உறுதியா நாங்க ப்ளீஸ் ஒரு நிமிஷம் கொஞ்சம் அமைதியா இருங்க. உங்களை மதிக்கக்கூடியவங்க தகவல் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. பேசிட்டு இருக்கோம். பேசி முடிச்ச பேர் உங்ககிட்ட சொல்லுவோம்.
இப்படி வந்து கார் இங்க வந்து அங்க வந்து எதுக்கு நாங்க உங்ககிட்ட வராம எங்க போறோம்? உங்ககிட்ட வந்தா சொல்ல போறோம். 25 இடங்கள் கூட இல்ல நாங்க அதை ஏத்துக்கலன்னு கிறிஸ்தவனுக்கு பேட்டி கொடுத்திருக்காரு சார். ஒரு நிமிஷம் நாங்க பேசிட்டு இருக்கோம். பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கிறது நாங்க சொல்லுவோம். இதுக்கு மேல என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லை. நான் சொல்றேன் 25 இடங்கள் டைம் இருக்கு. நோட்டிபிகேஷன் வரலங்க. பேசிட்டு இருக்கோம். ப்ளீஸ் திமுக தரப்புல இருந்து கடைசி நாள் சொல்லிருக்காங்க. எந்த கெடுவும் விதிக்கல. எந்த கெடுவும் நெகோசியேஷன் போயிட்டு இருக்கு. இந்த நேரத்துல நீங்களும் சீனியர் லீடரும் சிஎம் போய் பார்த்திருக்கீங்க. மரியாதை நிமித்தமான சந்திப்பு தான். அடிக்கடி தான் சந்திக்கிறோம். அதே மாதிரி தான் போய் சந்திச்சிருக்கோம். ராஜ்யசபா எம்பி சீட் வந்து ராஜ்யசபா சீட் வழங்கப்பட்டது அந்த மேகதாது அணை விவகாரம் பத்தி கேள்விப்பட்டிருந்தாங்க. அதனால டிலே ஆகுதுங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ராஜ்யசபா சீட்டுக்கான ராஜ்யசபா இடம் கேட்டிருக்கீங்களா? தேர்தல் விரைவில் வரும்போது நாமினேஷன் பண்ணிருக்கீங்க. உங்க ஹைகமாண்ட் எவ்வளவு சீட்ஸ் கேட்க சொல்லி அதெல்லாம் நாங்க பேசிட்டு இருக்கோம். தயவு செய்து சொல்றேன், எல்லாம் உங்களுக்கு தெரியாம எதுவும் நடக்க போறது இல்ல. உங்ககிட்ட வருவோம். ஒரே அதெல்லாம் ஒண்ணு இழுபெறலாம் ஒண்ணு கிடையாது. பேசி அதெல்லாம் ஒண்ணு டெல்லி போயிருக்காங்க சார். நாங்க பேசிட்டு இருக்கோம் சார். ப்ளீஸ் பேச்சுவார்த்தை முடிஞ்ச பேர் உங்ககிட்ட சொல்றோம். கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. இல்லங்க, கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. பேசிட்டு இருக்கோம். பேச்சுவார்த்தை முடிஞ்ச பேர் சொல்றோம். ஐ ரெஸ்பெக்ட் யூ. பேச்சுவார்த்தை முடிஞ்ச பேர் சொல்றோம். சென்னையில் திமுக தலைவர் ஸ்டாலினோடு காங்கிரசினுடைய மூத்த தலைவர் ப. சிதம்பரமும் காங்கிரசின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகையும் 1 மணி நேரம் சந்திப்பை நிகழ்த்தியிருந்தார்கள். ஆலோசனை நடத்தியிருந்தார்கள். தொகுதி பங்கீடு தொடர்பாக பேச்சுவார்த்தை நடந்ததாக கூறப்பட்ட சூழலில் செய்தியாளர்களை சந்தித்த செல்வ பெருந்தகை பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது, முடிவு பின்னர் தெரிவிக்கப்படும் என்று கூறியுள்ளார். திமுகவுடனான பேச்சுவார்த்தையில் எந்த இழுபறியும் இல்லை, திமுக தங்களுக்கு கெடு விதிக்கவும் இல்லை என்றும் செல்வ பெருந்தகை தெரிவித்திருக்கிறார். மரியாதை நிமித்தமா பேசிட்டு வந்திருக்கோம். ஓகே, ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு. கூட்டணியில் முடிவு வந்துருச்சு. கூட்டணி உறுதியா நாங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் ஒரு நிமிஷம் கொஞ்சம் அமைதியா இருங்க. உங்களை மதிக்கக்கூடியவங்க தகவல் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. பேசிட்டு இருக்கோம். பேசி முடிச்ச பேர் உங்ககிட்ட சொல்லுவோம். இப்படி வந்து கார் இங்க வந்து அங்க வந்து எதுக்கு நாங்க உங்ககிட்ட வராம எங்க போறோம்? உங்ககிட்ட வந்தா சொல்ல போறோம். ஒரு நிமிஷம் நாங்க பேசிட்டு இருக்கோம். பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கிறது நாங்க சொல்லுவோம். இதுக்கு மேல என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லை. நான் சொல்றேன் 25 இடங்கள் டைம் இருக்கு. நோட்டிபிகேஷன் வரலங்க. பேசிட்டு இருக்கோம். ப்ளீஸ் திமுக தரப்புல இருந்து கடைசி நாள் சொல்லிருக்காங்க. எந்த கெடுவும் விதிக்கல. எந்த கெடுவும் நெகோசியேஷன் போயிட்டு இருக்கு. இந்த நேரத்துல நீங்களும் சீனியர் லீடரும் சிஎம் போய் பார்த்திருக்கீங்க. மரியாதை நிமித்தமான சந்திப்பு தான். அடிக்கடி தான் சந்திக்கிறோம். அதே மாதிரி தான் போய் சந்திச்சிருக்கோம். ராஜ்யசபா எம்பி சீட் வந்து ராஜ்யசபா சீட் வழங்கப்பட்டது அந்த மேகதாது அணை விவகாரம் பத்தி கேள்விப்பட்டிருந்தாங்க. அதனால டிலே ஆகுதுங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ராஜ்யசபா சீட்டுக்கான ராஜ்யசபா இடம் கேட்டிருக்கீங்களா? தேர்தல் விரைவில் வரும்போது நாமினேஷன் பண்ணிருக்கீங்க. உங்க ஹைகமாண்ட் எவ்வளவு சீட்ஸ் கேட்க சொல்லி அதெல்லாம் நாங்க பேசிட்டு இருக்கோம். தயவு செய்து சொல்றேன், எல்லாம் உங்களுக்கு தெரியாம எதுவும் நடக்க போறது இல்ல. உங்ககிட்ட வருவோம். அதெல்லாம் ஒண்ணு இழுபெறலாம் ஒண்ணு கிடையாது. பேசி அதெல்லாம் ஒண்ணு டெல்லி போயிருக்காங்க சார். நாங்க பேசிட்டு இருக்கோம் சார். ப்ளீஸ் பேச்சுவார்த்தை முடிஞ்ச பேர் உங்ககிட்ட சொல்றோம். கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. இல்லங்க, கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. பேசிட்டு இருக்கோம். பேச்சுவார்த்தை முடிஞ்ச பேர் சொல்றோம். ஐ ரெஸ்பெக்ட் யூ. பேச்சுவார்த்தை முடிஞ்ச பேர் சொல்றோம். திமுக தலைவர் மு. க. ஸ்டாலினை காங்கிரசின் மூத்த தலைவர் ப. சிதம்பரமும் காங்கிரசின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகையும் சந்தித்தனர். 1 மணி நேரம் இந்த சந்திப்பு நீடித்தது. இதுகுறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு இது மரியாதை நிமித்தமான சந்திப்பு என்று செல்வ பெருந்தகை கூறியுள்ளார்.
திமுக உடனான பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பேச்சுவார்த்தை முடிவடைந்த பிறகு அது குறித்த செய்திகள் தெரிவிக்கப்படும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். திமுக தங்களுக்கு கெடு விதிக்கவில்லை என்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கூறியுள்ளார். தங்கள் பேச்சுவார்த்தையில் எந்த இழுபறியும் இல்லை என்றும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். மரியாதை நிமித்தமா பேசிட்டு வந்திருக்கோம். ஓகே, ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு. கூட்டணியில் முடிவு வந்துருச்சு. கூட்டணி உறுதியா நாங்க ப்ளீஸ் உங்களை ஒரு நிமிஷம் கொஞ்சம் அமைதியா இருங்க. உங்களை மதிக்கக்கூடியவங்க தகவல் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. பேசிட்டு இருக்கோம். பேசி முடிச்ச பேர் உங்ககிட்ட சொல்லுவோம். இப்படி வந்து கார் இங்க வந்து அங்க வந்து எதுக்கு நாங்க உங்ககிட்ட வராம எங்க போறோம்? உங்ககிட்ட வந்தா சொல்ல போறோம். ஒரு நிமிஷம் நாங்க பேசிட்டு இருக்கோம். பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கிறது. நாங்க சொல்லுவோம். இதுக்கு மேல என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லை. நான் சொல்றேன். 25 இடங்கள் டைம் இருக்கு. நோட்டிபிகேஷன் வரலங்க. பேசிட்டு இருக்கோம். ப்ளீஸ். திமுக தரப்புல இருந்து இன்னைக்கு தான் கடைசி நாள் சொல்லிருக்காங்க. அப்படிலாம் எந்த கெடுவும் விதிக்கல. எந்த கெடுவும் நெகோசியேஷன் போயிட்டு இருக்கு. இந்த நேரத்துல நீங்களும் சீனியர் லீடரும் சிஎம் போய் பாத்துக்கீங்க. மரியாதை நிமித்தமான சந்திப்பு தான். அடிக்கடி தான் சந்திக்கிறோம். அதே மாதிரி தான் போய் சந்திச்சிருக்கோம். ராஜ்யசபா எம்பி சீட் வந்து ராஜ்யசபா சீட் வழங்கப்பட்டது. அந்த மேகதாது அணை விவகாரம் கேள்விப்பட்டிருந்தாங்க. அதனால டிலே ஆகுதுங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. சும்மா ராஜ்யசபா சீட்டுக்கான ராஜ்யசபா அணை கேட்டுருக்கீங்களா? தேர்தல் விரைவில் வரும்போது நாமினேஷன் பண்ணிருக்கீங்க. உங்க ஹைகமாண்ட் எவ்வளவு சீட்ஸ் கேட்க சொல்லி அதெல்லாம் நாங்க பேசிட்டு இருக்கோம். தயவு செய்து சொல்றேன், எல்லாம் உங்களுக்கு தெரியாம எதுவும் நடக்க போறது இல்ல. உங்ககிட்ட வருவோம். திமுக தலைவர் மு க ஸ்டாலினை சந்தித்து ப. சிதம்பரமும் செல்வ பெருந்தகையும் 1 மணி நேரம் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் அது குறித்த செய்தியாளர்களின் கேள்விக்கு பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முடிவு பின்னர் அறிவிக்கப்படும். பேச்சுவார்த்தையில் எந்த இழுபறியும் இல்லை. திமுக தங்களுக்கு எந்த கெடுவும் விதிக்கவில்லை. இது மரியாதை நிமித்தமான சந்திப்பு என்று செல்வ பெருந்தகை தெரிவித்திருக்கிறார்.